அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதில்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். கண்ணியமான இஸ்லாமிய உறவுகளே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரருள், ரஹ்மத், அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்களுடைய வரலாறு, குர்ஆன் ஹதீஸின் ஊடாக வரக்கூடிய விடயங்கள் ஒரு மூமினுக்கு கட்டாயமாக அவன் வாழ்க்கையில ஈமானை வளர்த்து கொள்வதற்காக வேண்டி தேவையான நிறைய அம்சங்களை சுமந்து பொதிந்து வந்ததுதான் இந்த குர்ஆன். அந்த வகையில் கண்ணியமான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறும் அவர்களோட சம்பந்தப்பட்ட விஷயங்களும், குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய விடயங்கள், அதே போல வரலாறு ஆசிரியர்கள் எழுதியிருக்கக்கூடிய விடயங்களை ஒவ்வொன்றாக தொட்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு எமது இந்த பாடத்தில் சிலர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்த அந்த நபிமார்களுடைய வரலாறில் சில குறிப்புகளை சொல்லிவிட்டு ஞாபகப்படுத்திவிட்டு எமது அடுத்த வரலாறாகிய யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை தொடர்ச்சியாக கொண்டு போகும் என்று எதிர்பார்க்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, நாம் ஆரம்பத்தில் முதலாவதாக எங்களுடைய இந்த வகுப்பின் ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய படைப்பினுடைய ஆரம்பம், அல்லாஹ் முதலாவது படைத்த மனிதன் அவர்கள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்புபட்ட சில விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் எப்படி படைத்தான், அதே போன்று அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி ரூஹை ஊதினான், அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோட ஷைத்தானுக்கு இருந்த அந்த தொடர்பு என்ன, ஷைத்தானுடைய பொறாமை, அதுக்கு பின்னால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைப்பது, அதற்கு பின்னால் அவர்களை ஷைத்தான் ஏமாற்றுவது, அதற்கு பின்னால் ஷைத்தானுடைய அந்த ஏமாற்றத்தின் காரணமாக அவர்கள் உலகத்திற்கு வருவது, உலகத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இலங்கையில இறக்கப்பட்டார் என்பதற்கு சில சான்றிதழ்களோட பேசணும். அதற்கு சில ஆதாரங்கள் வரலாறு ஆசிரியர் சொல்றதை நாங்கள் பார்த்தோம். அதே போல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இந்த உலகத்துக்கு இறக்கப்பட்டாங்க. ரெண்டு பேரும் வெவ்வேறு திசையில் இருந்தாங்க. அதே போல அவர்கள் ஒன்று சேர்ந்ததும், இலங்கையிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்கா மாநகரத்தில் சென்றதும், ஜத்தா என்ற அந்த ஜித்தாவிலே இவர்கள் இருவர்கள் சந்திக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம், இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் அரஃபா மைதானம் என்று சொல்லக்கூடிய இடம், வரலாறு ஆசிரியர்கள் அப்படித்தான் எழுதுகிறார்கள். இவர்களுடைய சந்திப்போட இவங்களுக்கு உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் கிடைத்ததற்கு பின்னால இவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறார்கள். காபில் ஹாபில் என்று சொல்லி எங்களுக்கு நான் பார்த்தோம். முதல் கொலை நடக்குது, என்ன விடயத்துல பொறாம வந்துச்சு, ஏன் கொலை நடந்தது என்பதே உங்களுக்கு தெரியும். ஹாபில் காபில் இந்த ரெண்டு மகன்மார்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வருது, எங்களுக்கு தெரியும் திருமணத்துறை விஷயத்துல. அப்ப பிரச்சனை வந்ததுக்கு பின்னால காபில் ஹாபிலை கொண்டு விடுகிறார். அதுக்கு பின்னால காபில் தன்னை தாய் தந்தையை விட்டு மறைந்து விடுகிறார். அதற்கு பின்னால கொஞ்சம் காலம் அந்த கவலையிலே ஒரு புள்ள மூத்தாயிட்டாங்க. அப்ப ரொம்ப கவலை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அந்த கவலையிலே இருக்கும் பொழுது காபிலும் சென்று விட்டார். மூத்தமானும் இளையமான கொண்டுட்டு அவரும் வீட்டை விட்டு போய்த்தாரு. இப்படியே காலம் போகும் பொழுது அவர்களுக்கு ஒரு புள்ள பிறக்கிறாங்க. ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இரண்டாவது நபி. முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ நீண்ட நெளிய எந்த விவரமும் கிடையாது. சில விடயங்களை நாம் அந்த சந்தர்ப்பத்தில் பேசியிருந்தோம். அதற்கு பின்னால் அடுத்த நபியாக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் பார்த்தோம். அவர்களுடைய விடயங்களையும் சில குறிப்புகளை நாங்கள் பார்த்தோம். கண்ணியமானவர்கள், அந்த தொடர்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நான்காவது நபியாக, முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது ஷீஸ் அலைஹிஸ்ஸலாம், மூணாவது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நாலாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்தோம். இவங்களுடைய விஷயத்துல எங்களுக்கு தெரியும், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்துல தான் சிலை வணக்கம் வந்தது. அதற்கு பின்னால் அந்த சிலை வணக்கம் தொடங்கினத்திலிருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு சமூகத்துக்கு மத்தியில பரவி, அது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த தாவத்துடைய உழைப்புல பிரச்சனை எவ்வாறு உருவாக்கியது என்பதை பார்த்தோம். கண்ணியமானவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 4 பிள்ளைகள். அந்த 4 பேரையும் நாங்க பார்த்தோம். அந்த 4 பிள்ளைகள், ஒரு புள்ள கனான் என்று சொல்லக்கூடியவர், யாம் என்று சொல்லக்கூடியவர், வாப்பட பேச்ச கேட்கல, மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு, அதிலே மூழ்கடிக்கப்படுகிறார்.
அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் கட்டினாங்க. அந்த கப்பல் எப்படி இருந்துச்சு, அந்த கப்பலுக்குள்ள யாரும் நுழைந்தார்கள், எப்படி மிகப்பெரிய பேர் அழிவை அல்லாஹ் உருவாக்கினான், எங்கிருந்தெல்லாம் தண்ணி வந்துச்சு, எப்படி மழை பெய்ஞ்சிச்சு, எவ்வளவு நாள் மழை, ரஜப் 10ல இருந்து கிட்டத்தட்ட 150 நாட்கள் மழை பெய்ய தொடங்கிச்சு, பூமியிலிருந்து எல்லாம் தண்ணி வெளிவந்துருச்சு. இதெல்லாம் நாங்க பார்த்தோம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமோட சம்பவத்துல. அதெல்லாம் பார்த்து பெரிய அழிவை அல்லாஹ் உலகத்தில் உருவாக்கி, உலகத்தே அழிந்ததற்கு பின்னால் மறுபடியும் இந்த உலகத்தில் மனிதனுடைய அந்த வாசத்தை எவ்வாறு அல்லாஹ் உருவாக்கினான் என்பதை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தில் நாங்க பார்த்தோம். கண்ணியமானவங்களே, இவங்க 4வது நபி அல்லாஹ் உருவாக்கினார். குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லக்கூடிய அந்த வரிசையில 4வது வந்தவர்கள். 5வதாக நாங்க ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பார்த்தோம். 1,24,000 நபிமார்கள் வந்தாலும் 4 நபி தான் நான் சொன்னேன் அரபியர்கள் என்று சொல்லி. 4 நபி, ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், அதே போல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த 4 பேர் தான் அரபியர்கள். அதுல ஆரம்பத்தில் அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். ஹூத் அலைஹிஸ்ஸலாமோட சம்பந்தப்பட்டவர்கள் ஆது கூட்டம். எங்களுக்கு தெரியும், பிரம்மாண்டமான கல்லுகளை எல்லாம் குடைந்து அதுக்குள்ளே வாழக்கூடியவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள். அல்லாஹ்வே சொல்றார், இப்படி படைப்பை நாம் படைக்கவே இல்லைன்னு அல்லாஹ் சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு படைப்பை அவர்கள் மறுத்ததின் காரணமாக, நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாததின் காரணமாக அல்லாஹ் இவ்வாறு அழித்தான். ஒரு மிகப்பெரிய ஒரு மலையை அல்லாஹ் பெய்ய வைத்தான். அதே போல அவர்களுக்கு நடந்த அந்த சம்பவம், ஈச்ச மரங்களை போல விழுந்து அல்லாஹ் அழித்து கிட்டத்தட்ட 7 இரவுகளும் 8 நாட்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அழித்த வரலாறை நாங்க பார்த்தோம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆது கூட்டம். அதற்கு பின்னால நாங்க பார்த்தோம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சமூது கூட்டம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஒட்டகத்தோட சமூது கூட்டம் என்ன செஞ்சாங்க, ஒட்டகத்தை அறுத்தார்கள், அறுத்து அந்த நபிக்கு மாறு செய்தார்கள். செஞ்சதின் காரணமாக அவர்கள் புதன்கிழமை நாளில் அவர்கள் இந்த தவறை செய்கிறார்கள். வியாழன், வெள்ளி, சனி அல்லாஹ் ஒரு 3 நாட்கள் அவகாசம் கொடுக்கிறான். அதற்கு பின்னால ஞாயிற்றுக்கிழமை பிரம்மாண்டமான ஒரு சத்தம் வெளியாகிறது. சத்தத்தினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அழிக்கக்கூடிய அந்த விடயத்தை நாம் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய வேதனை எவ்வாறு இறங்குகிறது என்பதையும் நாங்கள் பார்த்தோம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால எங்களுக்கு தெரியும் மிக முக்கியமான ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை எடுத்து பார்த்தா அவங்களோட வாப்பாவோட நடந்த சம்பவங்கள், விடயங்கள், அது தொடர்படியாக பார்த்துட்டு வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட 2 மனைவிமார் சாரா அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவங்களோட வரலாறு அப்படியே தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தோம். அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்தவர்கள் அவங்க. எனவே லூத் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ட நானோட மகன். எங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹாரான் என்பவருடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நானோட மகன் தான் லூத் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய அந்த சந்தர்ப்பத்தில் மலக்குமார்கள் வந்தாங்க. அவர்கள் மிக கடுமையான ஒரு பாவம் செய்ததன் காரணமாக அவர்களை பூமியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுபக்கம் பிரட்டி அவர்களை அழித்த அந்த சம்பவத்தை பார்த்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தொடரில் அவங்களோட 2 மகன்மார், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவங்க தான் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அதே போல ஹாஜர் அம்மா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு பிறந்தவங்க தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அவங்களோட சம்பவம் முழுக்க நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வகுப்புகள்ல நாங்க முழுமையாக அந்த சம்பவத்தை பார்த்தோம். அதற்கு பின்னால இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு தொடர்ச்சியா வந்துச்சு. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 ஆம்பளை பிள்ளைகள் பிறந்தாங்க. எங்களுக்கு தெரியும், ஐசு என்று சொல்லக்கூடியவரும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும். இப்ப இந்த வரலாறு ஆரம்பம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தொட்டும் 2 சந்ததியாக பிரிந்து வரக்கூடிய வரலாறு தான் நாங்க பார்க்கிறோம். அதுல யூதர்கள், நசாராக்கள் என்பவர்கள் வரக்கூடியவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சந்ததியில தான் வருவாங்க. எப்படி வருவாங்க? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அத்தனை நபிமார்களும் இந்த சந்ததியில வருவாங்க. அடுத்தது இப்ப நாங்க வாழக்கூடிய முஸ்லிம்கள், யூதர்கள், நசாராக்கள் வேறு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வரக்கூடிய இந்த சந்ததிகள் வாரது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தொட்டும் தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மத்தியில நடுவுல எந்த விதமான நபியும் வரல. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வந்தார்கள்.
கண்ணியமானவர்களே, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தொட்டும் தான் இந்த நபிமார்களுடைய தொடர்படியான அந்த பரம்பரை வந்து கொண்டு இருக்குது. இப்ப நான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தோம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கொண்டு வந்த வகையில எங்களுக்கு தெரியும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஐசு 2 ஆம்பளை பிள்ளைகள். ஒன்று மூத்தவர், அடுத்தவர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 ஆம்பளை பிள்ளைகளுக்கு மத்தியில நடந்த சின்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும். வாப்பா சொல்கிறார், உணவு தேவை, அழகான ஒரு உணவு சமைச்சுட்டாங்க. மூத்த மகனோட இறக்கும். அப்ப சொன்னதுக்கு பின்னால் எங்களுக்கு தெரியும், மூத்த மகன் வேட்டையாடுறதுக்காக வேண்டி போனாரு, பாப்பாக்கு நல்ல உணவு கொடுக்கணும்னு. அப்ப அவங்களோட உண்மை என்ன செஞ்சாங்கன்னா, ரிஃப்கா என்று சொல்லக்கூடியவங்க, அவங்க பார்த்தாங்க இந்த இளைய மகனுடைய இவங்க ரொம்ப இறக்கம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஒரு சாப்பாடு சமைச்சு கொடுத்தா, வாப்பா கொடுங்க, வாப்பாட துவாவை நீங்க பெற்றுக்கோங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் துவாவை பெற்றுக்கொள்கிறார். கொண்டதுக்கு பின்னால என்ன நடக்கமெண்டா, இந்த விஷயத்தை ஐசு என்று சொல்லக்கூடிய நானுக்கு விளங்க வருது. நான சொல்லுவார், நான் வாப்பா இப்ப ஹயாத்தோடுகிறார், நீ எனக்கு முன்னுக்கு வைத்து வாப்பாட துவாவை பெற்றுக்கொண்டாய், பாப்பா மௌத்தாயின்னு அடுத்த நிமிஷம் நான் உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி நானா சொல்ல, உம்மா என்ன செய்வாங்க, இவங்களை அனுப்பி வைப்பாங்க. இந்த சம்பவம் போன போக்குல நாங்க பார்த்தோம். அனுப்பி வச்சிருவாங்க, இவங்களும் போவாங்க. அந்த நடந்த ஒவ்வொரு சம்பவம், யாரை திருமணம் முடிச்சாங்க, எப்படி திருமணம் முடிச்சாங்க எங்களுக்கு தெரியும். 2 மனைவிமார்கள், லயா என்று சொல்லக்கூடியவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் முடிச்சாங்க. 2வது மனைவி ராஹிலா என்று சொல்லக்கூடியவங்க முடிச்சாங்க. யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க 2 அடிமை பெண்களை பாப்பா தந்த மாமா கொடுத்திருந்தாரு. அந்த 2 அடிமை பெண்களுக்கும் 2 பிள்ளைகள் பிறந்தாங்க என்றெல்லாம் நாங்க வரலாறு பார்த்து கொண்டு வந்தோம். கண்ணியமானவர்களே, இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுக்கு வருவதற்கு முதல் நான் போன கிழமை ஞாபகப்படுத்தினேன். இந்த இடம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோட தான் இந்த யூதர்களுடைய உருவாக்கம் வருகிறது. யார் இவங்க யூதர்கள்? யார் இந்த நசாராக்கள்? ஏன் இவ்வளவு எங்களோட கோபம்? அல்லாஹ்வே சூரத்துல் ஃபாத்திஹால யோசிச்சு பாருங்க, 5 நேர தொழுகையிலையும் ஃபரலாக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹ். என்னன்னா, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். யா அல்லாஹ் இந்த யூத நஸாராக்களுடைய வழியை காட்டுறாத, இந்த வழியை விட்டு எங்களை பாதுகாத்துரு. 5 நேர தொழுகையில துஆ செய்றோம், 5 நேர தொழுகையிலும் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். அவ்வளவு பயங்கரமானதுதான் இந்த யூத நசாராக்களுடைய இந்த திட்டம், எங்களுடைய ஈமானை கலட்டுவதற்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, இவர்களுடைய உருவாக்கம் எங்கிருந்து வருகிறது? இப்ப நான் சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் 2 நபிமார்கள். பாப்பாவும் நபி, மகனும் நபி. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மகன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், 3வது தலைமுறையும் நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க, 4வது தலைமுறையும் நபி. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கரீம் இப்னுல் கரீம்னு சொன்னாங்க. சங்கையானவருடைய மகன் சங்கையானவர், சங்கையானவருடைய மகன் சங்கையானவர், சங்கையானவருடைய மகன் கண்ணியமான சங்கையானவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க. அந்த வகையில இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய மகன் அவரும் ஒரு நபி, அவருடைய மகன் அவரும் ஒரு நபி. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவத்துல நான் சொன்னேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பத்தி அல்லாஹ் பேசும் பொழுது சொல்ல, நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ். நான் சொல்ற கதையில அல்லாஹ் சொல்றாரு, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நான் சொல்ற கதையில அழகான கதை, மிகவும் சிறந்த கதை இதுதான். யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட கதை. அப்ப எங்கட கதாநாயகன் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த கதை போக்குள்ள நாம ஒவ்வொரு இப்ப போன்லயும் இதுலயும் டிவிலையும் நாம ஒவ்வொரு சீரியலையும் படத்தையும் பாக்குறோம். அதுல பார்த்துட்டு அதுல ஒரு ஹீரோ அல்லது நலுவேட்ட தண்ணிலேயே இவங்களோட கதையை பார்க்கல, அவங்க தான் நல்லவங்க என்று சொல்லி சித்தரிச்சு காட்டினா அதை முழுமையா நம்ம நம்பிடுவோம். கண்ணியமானவர்களே, இப்ப அல்லாஹ் ஒரு கதையை சொல்ல போறான். இப்ப அபிகேனவாக அல்லாஹ் அத்தியக்ஷனை கல்ல අපිට දෙන්න යන්නේ. எங்களுக்கு தர போறான் அல்லாஹ் ஒரு கதையை. திறப்பட்ட பார்த்தா அத்தியக்ஷனே ஒக்கும் அல்லாஹ், எல்லாமே அல்லாஹ் செஞ்சு தாரான் எங்களுக்கு. கண்ணியமானவர்களே, இந்த கதையில வரக்கூடிய கதாநாயகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்ப ஒவ்வொரு விஷயமும் சூரா யூசுப்ல அல்லாஹ் முழுக்க சொல்லி முடிக்கிறான். ஒரு சூறால ஒவ்வொரு நபிமாருடைய விடயத்தையும் அல்லாஹ் அங்கங்கே சொல்கிறான். அங்க இங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் எடுத்த ஒவ்வொரு சூறாலையும் ஆங்காங்கே பேசியிருந்தார். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை மட்டும் அல்லாஹ் முழுமையா பேசி முடிக்கிறான். ஒரு இடத்துலயும் எந்த இடைவெளியும் இல்லை. சூரா யூசுப் ஆரம்பிச்சா கடைசியில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தை முழுமையாக முடிக்கிறான். அல்லாஹ் மொத்தமா சொல்லி முடிக்கிறான், ஒன்றும் இடையில இல்லை.
கண்ணியமானவர்களே, இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நான் சொன்ன 2 திருமணம் முடிச்சாங்க. ஒன்று லயா என்ற பெண்மணி, அது எப்படி திருமணம் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு எல்லாம் உடனே சொன்னேன். அடுத்தது ராஹிலா என்ற பெண்மணி. சில வரலாறு ஆசிரியர்கள் சொல்லுவாங்க லயாக்கு 10 ஆம்பளை புள்ள, லயாக்கு 10 ஆம்பளை புள்ள, ராஹிலா என்பவர்களுக்கு 2 ஆம்பளை புள்ள. ஒன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தம்பி புன்யாமீன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தம்பி புன்யாமீன். அப்ப மூத்த மனைவிக்கு 10 ஆம்பளை பிள்ளைகள், 2வது மனைவிக்கு 2 ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில வரலாறு ஆசிரியர்கள் சொல்லுவாங்க லயாக்கு எத்தனை பேர் என்று சொன்னா 6 பேரு, அதே போல ராஹிலாக்கு 2 பேர் 8 பேர், முதலாவது அடிமை பெண்ணுக்கு 2 பேர், அப்ப 10 பேர், 2வது அடிமை பெண்ணுக்கு 2 பேர் 12 பேர் என்று சொல்லுவாங்க. இப்படியும் ஒரு கருத்து இருக்குது, இப்படியும் ஒரு கருத்து இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் மொத்தமாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 ஆம்பளை பிள்ளைகள். அதுல 11வது ஆளு தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், 12வது ஆள் தான் புன்யாமீன் என்று சொல்லக்கூடியவர். கண்ணியமானவர்களே, இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவங்க பிறக்கிறாங்க. இவங்க பிறக்கிற விஷயத்தை சொல்றாங்க என்னன்னா 1910 கிறிஸ்துக்கு முன் பிறக்கிறாங்க. கிறிஸ்துக்கு முன் 1910 பிறக்கிறாங்க. கிட்டத்தட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 110 வருஷம் உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. கிறிஸ்துக்கு முன் 1800 அவங்க வஃபாத் ஆகிறாங்க. கிறிஸ்துக்கு முன் சொல்லக்குள்ள முன்னுக்குள்ளது பெரிய கணக்காகும், அதுக்கு பின்னால வரக்குள்ள சின்ன கணக்காகத்தான் வரும், அது உங்களுக்கு தெரியும். அப்ப கிட்டத்தட்ட 1910 கிறிஸ்துக்கு முன் அவர்கள் பிறக்கிறார்கள். 110 வருஷம் உலகத்தில் வாழ்றாங்க. யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க. இவங்க வாழ்ந்தது எங்களுக்கு தெரியும் பலஸ்தீன்ல மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஹிபரான் என்று சொல்லக்கூடிய அல்லது ஹிபரூன் என்று சொல்லக்கூடிய ஊர்ல தான் வாழ்ந்தார்கள். எங்களுக்கு தெரியும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இருந்த இடம், அதற்கு பின்னால அவர்களுடைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்த இடம், அதற்கு பின்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்ப அங்கே வாழ்ந்து வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்திலேயும் இந்த ஹிபரூன் என்ற இடம் வரும். அதுக்கு பின்னால் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாப்பா இருந்த இடம், அவங்களோட வாப்பா இருந்த இடம், அப்படியே வந்து 4 பரம்பரையும் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த பலஸ்தீன் ஹிபரூன் என்ற இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல சிரியா என்று சொல்வார்களே, ஜோர்தான், லெபனான், பலஸ்தீன், ஷாம், அந்த சிரியா ஷாம் என்று சொல்வார்களே, சிரிய நாட்டு, இந்த ஷாமுக்கு தான் இந்த 4 நாடுகளையும் ஒன்று சேர்த்து அந்த காலத்துல சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. அப்ப இந்த பலஸ்தீன் என்ற இடத்துல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், இருந்தார்கள். அதே இடத்துல தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், லகத் கான ஃபீ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயத்திலேயும் அதே போல அவருடைய சகோதரருடைய விஷயத்திலேயும் ஆயாத் நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது. லிஸ்ஸாயிலீன் கேட்கிறவங்களுக்கு நிறைய பதில் அதுல இருக்குது. கேட்கிறத காதை கொடுத்து கேட்கறல்ல, கேள்வி கேட்கிறவங்களுக்கு. இந்த சம்பவம் போகக்கூடிய நேரத்தில் நிறைய கேள்விகள் வரலாம். சில நேரம் எங்களோட உள்ளத்துல ஏண்ட குடும்பத்திலையும் இப்படி இருக்கும், ஏண்ட சமூகத்திலையும் இப்படி இருக்குது, என்னட்ட இப்படி இருக்குது, அல்லது நான் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி தோணும். கண்ணியமானவர்களே, இந்த சம்பவம் தொடர்ச்சியா போக்குள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்தை பார்க்கக்குள்ள, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரரோடு அவங்க இருக்கிற விஷயத்தை பார்க்கக்குள்ள, ஒன்று நானாக இருக்கலாம், அல்லது நீங்க யோசிப்பீங்க சமூகத்தில் இருக்கலாம், அல்லது என்ன குடும்பத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுறதுக்கு எங்க உள்ளத்துல வரும். கேள்வி கேட்கவும் தோணும் சில நேரம். அதனால அல்லாஹ் சொல்கிறான், கேட்கிறவங்களுக்கு இதுல நிறைய படிப்பினை இருக்குது, நீங்க கேள்வி கேட்டு பாருங்க, அதுக்கு பதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தில் இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். கண்ணியமானவர்களே, இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்தாங்க. அப்ப பிறந்ததுக்கு பின்னால அந்த காலத்துல ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு. என்ன பழக்கம்டா, பிறந்ததுக்கு பிறகு பால் கொடுக்கிறதுக்கும் நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிறதுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்தது போல இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கிராமத்தின் பக்கம் அனுப்புறாங்க. அவங்க ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அனுப்புறாங்க. எங்க அனுப்புறாங்கண்டா, அவங்களோட மனைவிட தாத்தட அவங்களோட மனைவிட தங்கச்சிட வீட்டுக்கு அனுப்புறாங்க, மாமிட வீட்டுக்கு அனுப்புறாங்க. இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் போறாங்க மாமிட வீட்டுக்கு.
அங்க போயிட்டு அங்க போனதுக்கு பின்னால அவங்கள கொண்டு போயிட்டு பாலும் கொடுக்குறாங்க, நல்ல முறையில வளர்க்குறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த அழகுல பாதி அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழகு, நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் உலகத்தில் அழகான மனிதர், அவர்களை விட வேற அழகு ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அதுல அரைவாசி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவு அழகு, பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகானவர்களாக இருப்பார்கள். கண்ணியமானவங்களை இப்ப கொண்டு போனாங்க. மாமி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பால் கொடுக்குறாங்க, ரொம்ப அன்பாக பாசமாக அழகாக அவங்க வளர்க்குறாங்க. வளர்க்கக்குள்ள ஒரு வருஷம் போயிருச்சு, 2 வருஷம் பால் கொடுத்துட்டாங்க, வளர்த்ததுக்கு பிறகு இப்ப ராஹிலா சொன்னாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு, புள்ள அங்க இருக்கிறாங்க தானே, நம்ம புள்ளைய கூட்டு வந்துருவோம், அவங்க இல்லாம இருக்கேலா அன்னு சொல்லி இவங்களுக்கு சொன்னதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. என்று சொல்றாங்க, புள்ளைய கூட்டு போறதுக்கு நான் வந்திருக்கிறேன், எப்படிதான் புள்ளைய தாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னா. இப்ப இவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப இறக்கம் தானே, ரொம்ப பாசம், புள்ளைய கொடுக்கறதுக்கு மனசு வருதில்லை. புள்ளையோட ரொம்ப இறக்கம், புள்ளையோட ரொம்ப பாசம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட அந்த இருக்கிற இறக்கத்துல பாசத்துல இவங்க என்ன செஞ்சாங்கன்னா புள்ளைய கொடுக்கறதுக்கு மனசு வரல. சொன்னாங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டுமே, நான் புள்ளைய கொஞ்ச நாள் வச்சுக்கொள்றேனே, நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அவரை கூட்டிட்டு போங்க. கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடந்த ஒரு சம்பவம். ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா, சுருக்கமா சில விஷயத்தை சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போறேன். ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா, ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா குர்ஆன்ல எந்த சஹாபியோட பேரும் இல்ல. குர்ஆன்ல எந்த அபூபக்கர் சித்தியோட பேரும் இல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேரும் இல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேரும் இல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹு பேரும் இல்ல, எந்த சஹாபியோட பேரும் இல்ல. ஆனா ஒரே ஒரு சஹாபியோட பேரு ஸெய்த் ரலியல்லாஹு தஆலாவோட பேரு குர்ஆன்ல பார்த்தா ஸெய்த் ரலியல்லாஹு தஆலாவோட பேரு. யார் ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வளர்ப்பு மகன். அவங்களோட பாப்பாட பேரு ஹாரிஸா. இப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, புள்ள பிறந்து கொஞ்சம் வளரக்குள்ள கூட்டிட்டு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கட புள்ள ரொம்ப இறக்கமானவர், பாசமானவர், நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் விட்டுட்டு போறேன், அவருக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க, நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுங்க, உங்களோட இருந்து அவர் நல்லா வளர்ந்துட்டு வருவாரு, நான் புற வந்து அவரை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம நல்ல ஒழுக்கத்தை படிக்கிறதுக்காக சில நேரத்தில் மதரசாக்கள்ல ஹாஸ்டல்ல அப்படி விட்டுட்டு போவோம். அது போல உள்ளே ஒழுங்காக வளர்த்து எடுக்கணும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போனா இவர் கொஞ்சம் வளர்ந்துட்டு வர்றாரு, ஒரு 14-15 வயசு வளர்ந்துட்டாரு, நல்லா இருக்க ரசூலுல்லாஹ்வோடயே தான் இருப்பாங்க. பாப்பா அம்மா மருவ வந்துட்டாங்க. பாப்பா அம்மா மருவ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸெய்தை கூட்டிட்டு போக வந்திருக்கிறேன். யார? ஸெய்தை கூட்டிட்டு போக வந்திருக்கிறேன், கூட்டிட்டு போவோம், எங்க அவரு அப்படின்னு. சரி அந்த இருக்கிறாரு, அவர் கூட்டிட்டு போங்கட்டாங்க ரசூலுல்லாஹ். இப்ப ஹாரிசாவும் தன்னை மனைவியும் போனாங்க. பேச்சு சொன்னாங்க, மகனே வாங்க போவோம், அம்மா வந்திருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இருந்தது மிச்ச நாள் ஆயிடுச்சு, எங்களோட நீங்க இருக்கல, வாங்க போங்களா. ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பாப்பா எனக்கு ரசூலுல்லாஹ் விட்டுட்டு வரையலாது, நான் அவரோட கொஞ்ச நாள் இருக்கிறேன், நான் இருந்துட்டு வாரேன், என்னை நீங்க கூட்டிட்டு போய் தராதீங்க. ஒரு முறை சொல்லி பார்த்தாங்க வரல, 2வது முறை சொல்லி பார்த்தாங்க வரல, 3வது முறை பேசக்குள்ளே வர்ற மாதிரி இல்லை. உடனே போனாங்க ஹாரிஸா போய் சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் புள்ளைய விட்டுட்டு போனேன், இப்ப அவர் வரையலான்ற, நான் கூப்பிட்டு பாருங்க என்ன செய்தின்னு தெரியாது அப்படின்னா. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. செய்தி என்ன செய்தி, வாப்பாட போகலையா? இல்லை யார சொல்லலாம், உங்களை விட்டு என்ன பிரிச்சிடாதீங்க, நான் உங்களோட இருக்கிறேனே, வாப்பா அம்மாக்கு அந்த விஷயத்த செய்தியை சொல்லிருங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இருக்கணும்டா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஒரு சந்தோஷம் கொண்டு வந்துருச்சு. ஏன்னா வளர்ப்பு மகன் அல்லவா, நபியோட 3 மகன்மார் மௌத்து, நபிக்கு ரொம்ப இறக்கம் வந்துருச்சு. அவர் சொன்ன விதமும் அப்படி, ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப இறக்கம் வந்துருச்சு. இறக்கம் வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸெய்த் ரலியல்லாஹு கையா பிடிச்சு கொண்டாங்க, அப்படியே காபத்துல்லாஹ் கிட்ட போனாங்க. போய் சொன்னாங்க, ஸெய்த் இருக்கிறாரு தானே, இவரோட பாப்பா நானு, ஏண்ட மகன் இவருடா. யாரு? இந்த ஸெய்துர பாப்பா நான் தான், ஏண்ட மகன் இவர் தான் அப்படின்னா. அதுக்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாரும் சொல்ல தொடங்கினா என்ன தெரியுமா, ஸெய்த் இப்னு முஹம்மதுடா. என்ன சொன்னாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் ஸெய்த் அப்படின்னு சொல்லி பேச தொடங்கினாங்க. ஸெய்த் இப்னு முஹம்மது. இப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷம், ரசூலுல்லாஹ்வோட வளர்ந்தேன், நபியோட இருந்துட்டேன், நபி இப்படி சொல்லிட்டாங்க. அதற்கு பின்னால சஹாபாக்கள் எல்லாரும் என்ன இப்படி கூப்பிடும் பொழுது இவர் ரொம்ப சந்தோஷம். அதை விட ஒரு சந்தோஷம் இல்லை, ரசூலுல்லாஹ்வோட பேரோடு சம்பந்தப்பட்டு பேசுறேன்னா எப்படி இருக்கும்.
கண்ணியமானவர்களே, இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, இப்படி சொன்ன உடனே கொஞ்ச நாள்ல அல்லாஹ் குர்ஆன் ஆயத் இறக்குறான். என்ன ஆயத் இறக்குறான்டா, நீங்க யாரையும் கூப்பிடாதீங்க, பாப்பா சொந்த பாப்பட பேரை தவிர இன்னொருத்தர பாப்பாட பேரை நீங்க என்ன செய்யலாம், இணைச்சிடாதீங்க. இஸ்லாம் சில உலமாக்கள் சொல்லுவார்கள், பிள்ளைகள் எடுத்து வளர்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. எடுத்து வளர்த்துறாதீங்க, எடுத்து வளர்த்தா நிறைய பிரச்சனை வரும். எடுத்து வளர்த்தாலும் அவர்களுக்கு நாங்க வாப்பமா இல்லைன்னு சொல்லிடுங்க. அவங்களுக்கு வராசத்து கிடையாது, யாருக்கும் வலியா நிற்க முடியாது, மஹரம் அஜ்னபியில் பிரச்சனை வந்துடும். இப்படியெல்லாம் நிறைய சிக்கல் வரும் என்பதற்காக வேண்டி பிள்ளைகள் எடுத்து வளர்ப்பதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது அப்படின்னு உலமாக்கள் சொல்லி இருக்கிறார். ஆனா அப்படி எடுத்து வளர்த்தாலும் தற்செயலாக நீங்க என்ன சொல்லணும்டா, நான் உங்களோட உமா அப்பா இல்லை, மறந்து வரலன்னு சொல்லிடுறோம். ஏன்னா வராசத்து இல்லை. அதே போல வழி கொடுக்குற நேரத்தில் பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அது பிரச்சனை வந்துடும். அதே போல ஆம்பளை பிள்ளையாக இருந்தா ஈக்கிற என் மனைவிக்கு அது மகரத்துல பிரச்சனை வந்துடும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால வானம் இப்படி சொன்ன உடனே, இந்த குர்ஆன் ஆயத் இறங்கின உடனே கண்ணியமானது செய்த ரொம்ப கவலை வந்துருச்சு. அதுக்கு பின்னால ஸைத் இப்னு ஹாரிஸா என்று பேசினார்கள். அந்த கவலையின் காரணமாக தெரியா, தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்லுவார்கள், ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு பேரை ரசூலுல்லாஹ் ஒட்டி இருந்துச்சு. அந்த சந்தோஷத்துல கொஞ்ச நாள் இருந்தாரு, அதை இல்லாம போன ரொம்ப கவலைப்பட்டுட்டாரு. அதனாலேயோ தெரியாது அல்லாஹ் அவர்களுடைய பேரை குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான்னு சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, இது போல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்கண்டா, இப்ப மாமிடி வீட்டுல வர்றாங்க. அவங்க இப்ப சொன்னாங்க இல்ல கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னா, அப்ப 2 வருஷம் தாண்டி 3 வருஷம் தாண்டி போகுது. ஒரு 2-3-4 வருஷத்துல மறுக வர்றாங்க. வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யூசுப்பை நம்ம கூட்டிட்டு போறோம், எங்களுக்கு தாங்க, இந்த புள்ள இல்லாம ராஹிலாக்கு ரொம்ப கவலை, அவன் கூட்டிட்டு போகணும்னு சொல்றா, நாங்க வந்திக்கிறோம் கூட்டிட்டு போறதுக்கு சொன்ன உடனே இவருக்கு இப்ப பதட்டம் ஆயிடுச்சு. புள்ளைய கொடுக்க போறனே, ரொம்ப இரக்கமான புள்ள, பாசமான புள்ளன்னு சொல்லி இவ ஒரு விஷயத்தை செய்ய பார்த்தான். பெண்களுக்கு அந்த அன்பு பாசம் வந்து அப்படிதான், ஏதாவது ஒன்று செஞ்சிருவாங்க, அது எங்களால கூட அதை என்ன செய்யலாம் போகும். கண்ணியமானவர்களை இப்ப இவ என்ன செஞ்சுட்டா, அவருடைய பேக் அது இதெல்லாம் தயாரிக்கிறார். ஏன்னா இவர் போறாரு, அதனால எல்லா பேக்கையும் தயாரிச்சு இதெல்லாம் செஞ்சுட்டு எல்லா அமைப்பு என்ன சாமான்கள் எல்லாம் போட்டு இப்ப அனுப்பணும். அப்படி அனுப்புறதுக்கு ரெடியாகக்கூடிய சந்தர்ப்பத்துல அவங்களோட வீட்டுல இடுப்புக்கு கட்டக்கூடிய ஒரு பெல்ட் எடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பேகுக்குள்ள போட்டாங்க. எதுல? யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட பேகுக்குள்ள போட்டாங்க. போட்டு அப்படியே கட்டி வச்சுட்டா, அந்த காலத்துல இஸ்ராயேலியர்கள் அவங்களோட சட்டம் ஷரியா என்ன சொல்லுமெண்டா, குர்ஆன்லயும் ஒரு சில ஆயத்தில் தொட்டு காட்டுகிற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பின்னால சம்பவத்துல வரும் தன்னை தம்பியுடைய விஷயத்துல. அந்த காலத்துல என்ன இருந்துச்சுன்னா, ஒரு வீட்டுல ஒன்றை களவெடுத்துட்டா எடுத்தவருடைய பேக்ல பையில அது இருந்தன்னு சொன்னா அந்த வீட்டுக்கு அவர் அடிமை ஆயிடுவாரு, அவங்க பிடிச்சி வச்சுக்கொள்ள. அதான் அவங்களோட சட்டம், அவங்களோட ஷரியால அவங்களோட சட்டம் அதுதான். இப்ப இவன் என்ன செஞ்சா, அது ஞாபகம் வந்துருச்சு. உடனே பேக்குள்ள பெல்ட்டை போட்டு மூடி போட்டு பேசாம இருந்துட்டா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட்டு போறதுக்கு ரெடியாடி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ராஹிலா உம்மா வாப்பா வந்துட்டாங்க, கூட்டு போறதுக்கு ரெடியா. வெளியேறக்குள்ள எங்கட வீட்டுல இருந்து பெல்ட்டை காணல அப்படின்னுட்டாங்க. வீட்டுல இருந்து பெல்ட்டை காணல அப்படின்னு சொல்லிட்டா. சொன்ன உடனே எல்லாரும் இப்ப தேடுறாங்க, அங்கால போறாங்க, இங்கால போறாங்க. இப்படியே தேடி பார்த்தா கண்ணியமானவர்களே என்ன செய்தின்னு சொன்னா, அந்த பெல்ட் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட பேக்ல இருந்து வெளியே வந்துருச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமோட பேக்ல இருந்து வெளியே வந்து எடுத்துட்டா. உடனே சொல்லிட்டா, சரி நம்ம அனுப்ப மாட்டோம். சட்டம் என்ன, எடுத்தவரை இங்க என்ன செய்யணும், அந்த வீட்டுல இருக்கணும், அடிமை ஆயிரணும், இவரை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்ணியமானவர்களே, இப்படி சொன்ன உடனே இப்ப வாப்பா உம்மா ஒன்றும் செய்யல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் செய்யல. ரொம்ப கவலை, சரி வேற வழியே இல்லை, ஒண்ணுமே செய்யலாம். அதனால இவங்க என்ன செஞ்சாங்க, சரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்க இருக்கட்டும். கண்ணியமானவர்களே, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கஸஸுல் அன்பியால எழுதியிருக்கிறாங்க. என்ன தெரியுமா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், அதை மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கிறாங்க. அடிக்கடி சொல்லுவாங்களாம், எனக்கு அல்லாஹ் ரொம்ப அழகா தந்துட்டான், ரொம்ப அழகானவர் நானு, ஆனா இந்த அழகால நான் ரொம்ப சோதிக்கப்பட்டுட்டேன். ஏன் காரணம்டா, முதலாவது மாமி ரொம்ப இரக்கமா இருந்தாங்க, அதுல நான் எனக்கு திருடப்பட்ட வந்துருச்சு. மாமி இரக்கம், பாசம், அன்பு, அதால அவர்களுடைய அன்பின் காரணமாக நான் திருடனாக மாறினேன், திருடப்பட்டம் கிடைச்சிருச்சு. பாப்பா ரொம்ப இரக்கமா இருந்தாரு, அன்பா இருந்தாரு, பாசமா இருந்தாரு. என்ன நடந்துச்சு, என்ன நானமாரெல்லாம் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, கொல்ல பார்த்தாங்க. அதுலயும் ரொம்ப பிரச்சனை. அதுக்கு பின்னால் ஈஜிப்டுக்கு போனேன், அங்க இருந்த மந்திரிட மனைவி என்ன ஆசைப்பட்டுட்டா, இறக்கப்பட்டுட்டா, அதால நான் ஜெயில தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. எனவே இந்த அழகால ரொம்ப பிரச்சனையை நான் சந்திச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள் என்று சொல்லி வரலாறு ஆசிரியர் எழுதியிருக்கிறார்.
கண்ணியமானவர்களே, இப்ப ஒன்றும் செய்யலாம். மாமி அங்க இருக்கிறாங்க, அவங்களோட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டாங்க. உம்மா பாப்பா வந்துட்டாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. வந்து கொஞ்ச நாள் போகும் காட்டிலும் அவர்கள் மௌத்தாகும் வரைக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வரல. யாரே மாமி மௌத்தாவாங்க. மாமி மௌத்தாக வரைக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரல. மாமி மௌத்தாயிட்டா, அப்ப மௌத்தாகின உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களோட மனைவி ராஹிலாவும் 2 பேரும் போனாங்க. பேத்து புள்ளைய அப்படி எடுத்தாங்க. மையத்தெல்லாம் விஷயம் எல்லாம் முடிச்சு புள்ளைய கூட்டிட்டு வந்தாங்க. புள்ளைய கூட்டிட்டு வரக்குள்ள யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த பிரிஞ்ச ஏக்கம் இருக்குது. புள்ளையோட பிரிஞ்சு மத்த 11 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த யூசுப் பிரிஞ்சுட்டாவே என்ற அந்த இரக்கம் ரொம்ப இரக்கம், இரக்கம். பிரிஞ்ச புள்ள இப்ப வந்துகிறாரு, இப்ப நெருக்கமா வந்துட்டாரு. அவரை அந்த கூட்டிட்டு வரக்குள்ளேயே ஒரு ஏக்கம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாரோட? யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட இரக்கம். அந்த ஏக்கம் உம்மாவும் ரொம்ப இரக்கம், பாப்பாவும் சரியான இரக்கம். இந்த 2 பேருடைய இரக்கத்தை இவ்வளவு காலம் புள்ள பக்கத்துல ஈக்கல்லேன்னு காட்டுறாங்க. அவங்களுக்கு காட்டுற, இவங்களுக்கு காட்டுற. கண்ணியமானவர்களே, இப்ப இந்த இரக்கம் எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோட சகோதரர்களுக்கு மத்தியில வந்தாச்சு. அவங்க தானே இருந்தாங்க. இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, அவரோட சகோதரர்களுக்கு மத்தியில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. எத்தனை பேரு? நான் சொன்னேன் 11 பேரு சொன்னேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம்ட அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிமார் 2 பேரு, 11 பிள்ளைகள். புனியாமின் இவரோட என்ன லயாக்கு பிறந்தவர்கள் 10 பேரு, ராஹிலாக்கு பிறந்த 2 பேரு, 12 பேர். இப்ப வந்துட்டாங்க. வந்தா இப்ப பிரிஞ்சிருந்தது தானே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுப்பாங்க, பக்கத்திலேயே தான் இருப்பாங்க. இவ்வளவு காலம் புள்ள பக்கத்துல இருக்கலையே. இப்ப இந்த சகோதரர்கள் என்னண்டா பாக்குறாங்க, இன்னும் ரொம்ப வாப்பா இறக்கமாகிறாரு. இவ்வளவு காலம் எங்களோட தான் இறக்கமாயிருந்த யாரு? பாப்பா. இது சில நேரம் கண்ணியமானவர்களே எங்கட குடும்பங்கள்லயே வருது. சம்பவம் போக்குல சில விஷயத்தை நான் சொல்றேன். இப்ப என்ன நடக்குதுன்னா, இவ்வளவு காலம் வாப்பா எங்களோட தான் இறக்கமா இருந்தாரு, பாசமா இருந்தாரு, எல்லாம் எங்களோட தான் இருந்தாரு. பிரிஞ்சிட்டு வந்தாரு இவரு. சரி, வந்தா பரவாயில்ல, பாப்பாவும் உம்மாவும் இவ்வளவு இறக்கம், இவ்வளவு பாசம் காட்டுறாங்களே, அது உம்மோட பாசம் ஒரு பக்கம், பாப்பா அப்படி என்று சொல்லி இவங்க உள்ளத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு விதமான ஒரு வித்தியாசமான வெறுப்பு யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட வருது. இதுதான் ஆரம்பம். இதான் ஆரம்பம். நாங்க சொல்லுவோமே, அந்த சகோதரர்கள் கொண்டு போய் பாலங்கடத்துல தள்ளினாங்க, இப்படி இப்படி சம்பவம் நாங்க எடுக்கிற கேள்விப்பட்டிருப்போம். இந்த சம்பவம் உருவாகிறதுக்கு காரணம் இதான் இடம். ஏன்னா பாப்பாட இறக்கம் கூடுச்சு. கண்ணியமானவங்களே, எங்கள்கிட்ட ஒரு 4-5 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 2-3 பிள்ளைகள் இருக்கிறாங்க என்று சொன்னா, எங்களுடைய இறக்கம் பாசம் காட்டுறது சமமா இருக்கணும். அது மிச்சம் கவனமா நிதானமாக நடக்க வேண்டிய இடம் அது. ஒரு 4-5 பேரை கவுன்சிலிங் செய்யற சந்தர்ப்பத்தில் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகியிருந்தவங்க கவுன்சிலிங் செஞ்சேன். எங்க தெரியும் ஸ்டார்ட் ஆகிக்குது? எங்க ஸ்டார்ட் ஆகினா, பாப்பா உம்மோட வேற்றுமையின் காரணமாக, வேற்றுமை ஹார்ட் அல்ல, ஏதோ ஒரு விஷயத்தில் நடந்திருக்கலாம். இவங்க அந்த சின்ன விஷயத்தை பார்த்துட்டாங்க, அதனால உம்மா பாப்பா என்னோட இறக்கம் இல்லைன்னு சொல்லி மனசுல பதிஞ்சிருச்சு. அந்த பதிவு அப்படியே போக 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 என்ன நடக்கும்டா, சமூகத்தை வெறுக்கிற, மனைவியை வெறுக்கிற, நானாவை வெறுக்கிற, தம்பியை வெறுக்கிற, குடும்பத்தை வெறுக்கிற, வெறுத்து 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 ஒரு தருணம் வரும். என்ன யாருக்கும் தேவையில்ல, யாரும் எனக்கு தேவையில்ல, நான் ஈக்கிற மாதிரி தான் இருப்பேன், இப்படித்தான் போவேன், என்ன எல்லாரும் கெட்டவனாக சொல்லணும், நான் எல்லாருக்கும் வெறுப்பானவனாகத்தான் இருக்கிறேன், என்ன வெறுத்தே போகட்டும் என்று சொல்லி ஆக மோசமான இந்த ட்ரக்ஸை பாவிக்கிறதுக்கு பழகிற ஒரு காரணம் என்ன தெரியுமா? வீட்டுல இருந்து ஆரம்பிக்கிறது. ஆம்பளை பிள்ளைக்கு அவர்கிட்ட வர கேள்விகளுக்கு நீங்க பதில் கொடுக்காம அவரை அரவணைக்க இல்லைன்னு சொன்னா, வரக்கூடிய பிரச்சனைக்கு பதில் வெளியே தேடுவார். வெளியே தேடினா கிடைக்கிறது இப்படிதான். ஒரு பொம்பளை பிள்ளைன்னு சொன்னா வீட்டுல அன்பு கிடைக்கலன்னா ரோட்ல அன்பு தேடுவார். கண்ணியமானவர்களே, இது புள்ள வளர்க்கக்கூடிய விஷயத்துல 2 சப்ஜெக்ட், ஆக முக்கியமான 2 விஷயம். அதனால இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றாங்க, வைது கால யூசுஃப வ அஹூஹு அஹப்பு இலைய அபீனா மின்னா. எங்கட வாப்பாக்கு எங்களை விட இவர் ரொம்ப இரக்கமாயிக்கிறாரு. எங்கட வாப்பாக்கு என்ன எவ்வளவு இரக்கம் இந்த ஒரு மனுஷன். நாங்க உஸ்பா, நாங்க 11 பேர் இருக்கிறோம், நாங்க 10 பேர் இருக்கிறோம், என்னவெல்லாம் அவருக்கு செஞ்சிருக்கிறோம், அவரோட பக்கத்துல தான் இருக்கிறோம், செஞ்சதெல்லாம் மறந்துட்டாரு. நேத்து வந்து இந்த ஒத்தரு இவரை தூக்கி பிடிச்சிட்டு இவர் இருக்கிறாரு. இன்னும் அபானா லஃபி தலாலி முபீன், ரொம்ப பெரிய வழிகேட்டில் இவர் இருக்கிறாரு. இவர் தப்ப கணக்கு போட்டிருக்கிறாரு. இவருக்கு என்ன சரி நடந்தா நாங்க தான் வரணும், அந்த ஒரு ஆள் வந்து சரி வராது. நாங்க 10 பேர் இருக்கிறோம், இந்த 10 பேரை மறந்து அந்த ஒத்தரை தூக்கி பிடிச்சிருக்கிறார் இவரு அப்படின்னு சொல்லி வந்துச்சு. கண்ணியமானவர்களே, சில நேரம் இரக்கம் பாசம் உள்ளத்துல இருக்கலாம், ஆனா பிள்ளைகளுக்கு மத்தியில காட்டிடாதீங்க.
சொத்து பிரிக்கிற விஷயத்துல பிரச்சனை வரும், நாங்கள் கொடுக்குற விஷயத்துல பிரச்சனை வரும். சில நேரம் அவருக்கு அந்த செய்யற பிள்ளைக்கு அவனுக்கு கொஞ்சம் விளங்கட்டும், நான் இந்த பிள்ளையோட தான் இறக்கம் வைக்கிறேன்னு சொல்லி காட்டிக்கொள்ள பார்க்குறேன். கண்ணியமான அந்த வெறுப்பு தூரமாயிரும். அந்த தூரமாகி அவரை தவறு செய்ய ஆரம்பிச்சிருவார். அதனால வெறுப்போ அன்போ காற்றத்துல அளவோடு நாம அந்த பிள்ளைகளோட சம்பந்தப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, இப்ப இவங்க என்ன செஞ்சாங்க, இது சரிப்பட்டு வாரல்ல, ரொம்ப வாப்ப இறக்கம் செய்யற வேலைன்னு சொல்லி 10 பேரும் சேர்ந்து மஷூரா செய்யறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஒவ்வொன்றா அல்லாஹ் சொல்றான். 10 பேரும் சேர்ந்து மஷூரா செய்யறாங்க. மஷூரா செய்யக்குள்ள ஒருத்தர் சொல்லிட்டாரு, இங்க வாங்க, இது சரி வாரல்ல, உகுத்துலவு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொலை செஞ்சு போட்டு ஒருத்தர் 10 பேர். ஒருத்தர் யாரு சொல்ற, சொந்த நான தம்பி மாற, வேற யாரும் இல்லை. கண்ணியமானவர்களே, இந்த 2 பக்கமும் குர்ஆன் ஏன் பேசுறது தெரியுமா? நான் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்களாக இருந்தால் அநியாயம் செய்து விட்டுறணும் என்ற ஒரு பக்கம். நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க, நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறேன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்களாக இருக்கிறேன்னா, நான் இந்த இடத்துல சொல்றேன், நான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கிறேன்டா நான் மிகவும் கவனமாக அவர்களோட நல்ல முறையில் நடந்து நான் அணுகிற முறைகளை நாங்கள் சரியா செஞ்சு கொள்ளணும் என்றதை நான் விளங்கணும். இப்ப கண்ணியமான ஒருத்தர் சொல்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொண்டுருவோம், இன்னொருத்தர் சொல்றாரு இல்ல அவரை எங்கேயாவது ஒரு பூமியில கொண்டு போய் அப்படியே வீசிட்டு வந்துடும், விட்டுட்டு வந்துடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு. அப்படி செஞ்சா அடுத்த அல்லாஹ் சொல்றாரு, வாப்பா எங்கட பக்கம் திரும்புவாரு. குரான்ல அப்படியே தான் வருது, வாப்பா வஜஹாபி, எங்கட வாப்பாட முகம் எங்கட பக்கம் திரும்பிடும், அவர் எங்கட பக்கம் பாப்பாரு, இறக்கம் காட்டுவாரு. அதனால இது நாங்க செஞ்சிருவோம். ஆனா அந்த நானமார் கெட்டவங்களும் இல்ல, நல்லவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல எடுத்து காட்டுறான். எப்படி தெரியுமா? இதுக்கு வத்தகூனு மின் பஅதிஹி கௌமன் சாலிஹீன், அதுக்கு பிறகு நாங்க நல்லவர்களா இருப்போம், சாலிஹானவர்களா இருப்போம். இது ஒரு தவறு செஞ்சிருவோம். பாருங்க, எவ்வளவோ நல்லவர்களாக இருந்தாலும் உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம், உணர்வோட சம்பந்தப்பட்ட விஷயம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், அம்மாப்பா இருக்கலாம், அந்த உணர்வோட கணுதல் பண்ற நேரத்துல மிச்ச கவனமாக செய்யணும். இல்லாட்டி அவர்கள் எவ்வளவு பெரிய நல்லவர்களாக இருந்தாலும் தவறு செய்ய தொடங்குவார்கள். நல்லா பாதுகாக்கணும். நல்ல மாஷாஅல்லாஹ் நல்ல புள்ளப்பா இப்படி செஞ்சிருச்சா, அந்த புள்ள நல்ல, அவங்களோட வீட்டுல இருக்கிறவங்களும் நல்ல, அவங்க என்ன இப்படி இபாதத் செய்யக்கூடியவர்கள், சாலிஹானவர்கள், எங்கட பாஷையில நாங்க சொல்றோம்டா, அவங்க ஃபேஸ் கவர் பண்ணி இப்படி எல்லாம் வாழ்றாங்க, ஆனா இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டாங்களா, அவங்க இப்படி தவறான முறையில் அவங்க பேய்த்தாங்களா அப்படின்னு சொல்லி பேச தோணும். ஆனா அவர்களுடைய வீட்டுக்குள்ள உம்மாவாப்பட அன்பு சரியாக கிடைக்கலாட்டு மாற வாய்ப்பு இருக்கிறது. எனவே கண்ணியமான அவர்களுடைய ஹக்க சரியா நாங்க கொடுக்கணும், மனைவிட்ட அவருடைய ஹக்க கொடுக்கணும். நான் அடிக்கடி சொல்வேன், நேற்று சொன்ன ஒரு விஷயம், மௌத்தாயிட்டோம் கொண்டாந்து அவரை மையத்தை வச்சிருவாங்க, வச்சு ஒரு கேள்வி கேட்பாங்க, என்ன தெரியுமா? இந்த மையத்துல கடன் என்ன சரி இருந்தா கொடுக்கறதுக்கு அவரோட மகனை சந்திங்க, அவரை சந்திங்க, இவரை சந்திங்கன்னு சொல்லுவோம். சரி, அது முடிஞ்சு கடன் கொடுக்கல் வாங்க முடிஞ்சது. இன்னொரு கடன் நீங்க என்ன தெரியுமா? நான் மையத்து, நான் மௌத்தாயிட்டேன், என்ன மனைவிக்கு நான் கணவன், இந்த கணவன் என்ற கடமையை நிறைவேற்ற இல்லாட்டி அந்த கடனை யாரு கொடுப்பது? நான் தான் கொடுக்குறேன், வேற யாரும் கொடுக்கல. என் பிள்ளைகளுக்கு நான் வாப்பாவாக நான் என் பிள்ளைகளோட கடமையை செய்ய இல்லைன்னு சொன்னா அந்த கடனை யாரு நிறைவேற்றுவது? யாரால? அதை அவருக்கு தான் செஞ்சுட்டு போகணும். அப்ப இந்த விஷயத்துல மிச்சம் கவனமாக நாங்க நடந்து கொள்ளணும். கண்ணியமானவர்களே, இப்ப இவங்க எல்லாம் மஷூரா செஞ்சுட்டாங்க. மஷூரா செஞ்சதுக்கு பின்னால ஒன்று கொலை செய்வோம் அல்லது தூக்கி எங்க சரி வீசுவோம் என்று சொல்லும் பொழுது அதுல ஒருத்தர் சொல்றாரு, குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்றாரு, அதுல ஒருத்தர் சொல்றாரு, ஒன்று ரூபில் மூத்தனானா அல்லது யஹூதா அதுக்கு அடுத்தவர். இந்த 2 பேர்ல ஒருத்தர் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்றாரு, இல்லப்பா அவரை நாங்க கொலை செய்ய தேவையில்ல, கொலை செஞ்சிடாம இப்போ அது பெரிய பாவமான விஷயம், நாம அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்யாம ஃபல்கூஃபி கயாபத்தில் ஜுப், கொண்டு போய் ஒரு கிணத்துல நாங்க போட்டுருவோம், அவரை யாருக்கும் தேடிக்கொள்ளாம. அப்படி இல்லாட்டி அப்படி கிணத்துல போட்டா யாரும் சரி வந்து அங்கால வரக்கூடியவர்கள் போகக்கூடியவர்கள் அவரை கொண்டு போய் தருவாங்க, அப்படி நாங்க செஞ்சிருவோம் சொல்லி மஷ்வூரா தாராங்க. தந்த உடனே அப்ப கொலை செய்ய வேணாம், இப்படி எல்லாம் செய்ய தேவையில்லை, அவரை கொண்டு போய் ஏதாவது ஒரு கிணத்துல நாங்க என்ன செய்வோம், போட்டுருவோம் என்று சொல்லி அவர்கள் மஷ்வூரா செய்கிறார்கள். யார் மஷ்வூரா செய்யற? நாணமார்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க மஷூரா செய்ய தொடங்குறாங்க. கண்ணியமானவர்களே, இப்ப இவங்க மஷூரா செஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சரி வாப்பாட்ட போகணும், அடுத்த நாள் இப்ப போறாங்க. கண்ணியமானவர்களே, இப்ப வாப்பாட்ட பேய்த்து இவங்க என்ன சொல்றாங்கண்டா, வாப்பாவும் பேசுற இவங்களும் போற, இப்ப தம்பியை கூட்டிட்டு போகணும், வாப்பாவும் அனுமதி தரணும், தம்பியை கூட்டிட்டு போறோம். பாப்பா கிட்ட போனாங்க, காலோ யாபானா, வாப்பா
மாலகமா தமன்னா அலா யூசுஃப, இந்த யூசுஃபுடைய விஷயத்தில் நீங்க எங்களை நம்புறலையா வாப்பா? யாரு? நானமார். யூசுஃபுடைய விஷயத்துல எங்களை நீங்க நம்புறலையா? அவர் என்ன செய்யுங்கண்டா, நாங்க அவருக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாகத்தான் நாங்க இருக்கிறோம், அவரை பத்தி நலவு நினைக்கிறவங்களாகத்தான் நாங்க இருக்கிறோம். அரசியலும் ஆனாகதன், அவரை கொஞ்சம் அனுப்புவோம். அவங்க அவரை என்ன செய்யணும்? யர்த்தாவையல்ல அப், எங்களோட விளையாடட்டும், எங்களோட பரிமாறிக்கொள்ளட்டும், நாங்க சேர்ந்து விளையாடுவோம், அனுப்புங்களே வாப்பா, எங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நாங்க நல்லா பார்த்துக் கொள்வோமே, நீங்க என்ன ஒரே அவரை பக்கத்துல வச்சுட்டீங்க என்று எல்லாம் சொல்கிறார். இப்படி சொல்லக்குள்ள யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இன்னா லஹு லஹாஃபிதுன், நாங்க என்ன நடந்தாலும் பாதுகாத்துக் கொள்வோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சொல்லக்குள்ள யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சரியாப்பா உங்களை நான் நம்புறோம், எனக்கு நம்பிக்கையானவங்க தான் நீங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பியிருக்கலாம். ஆனா அல்லாஹ்ட அந்த வார்த்தை, அடுத்த வசனத்தை பார்த்தா விளங்கும் நாங்க பிள்ளைகளோட எப்படி நடந்து கொள்ளணும். சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்றாங்கன்னு சொன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அப்படி சொல்றீங்களா? காலு இன்னி லஹசுன்னி, எனக்கு ரொம்ப கவலையாகிக்குது. என்னண்டா, உங்களோட இவர் போறதுக்கு அகாஃபு ஐயாக்குலஹுதீப், இந்த ஓனாய் அவரை தின்றுவாருன்னு நான் பயப்படுறேன் அப்படின்னா. இவங்களுக்கு இவ்வளவு நேரம் அந்த மஷூரா ஐக்கல்ல, என்ன மஷூரா ஐக்கல்ல, அவரை கொண்டு போய் பாலாங்கணத்துல தள்ளுவோம்னு தான் யோசிச்சு கொண்டிருந்தாங்க. அடுத்தது என்ன சொல்றேன்னு தெரியாம இருந்தவங்களுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, இந்த ஓனாய் தின்றுவாங்கன்னு நான் பயப்படுறேன், உங்களோட போனா எனக்கு உங்கள் மீது கொஞ்சம் நம்பிக்கை குறைவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்படி இருக்கும் இவங்களுக்கு? இவர் நம்புறதும் இல்லை, அனுப்பாம இருக்காங்க. நான் இவங்களோட பிள்ளைகள் இல்லையா? இதுல வார விஷயம் என்ன தெரியுமா? எங்கட பேச்சும் பிள்ளைகள் ஒப்சர்வ் பண்றாங்க, கவனிக்கிறாங்க. நாங்க சொல்லுவோம் எப்படி தெரியுமா? இங்க வாப்பா, கடைக்கு போய்த்து வாப்பான்னு சொல்லி ஒரு 100 ரூபா கையில கொடுத்து 1000 ரூபா கையில கொடுத்துட்டு சொல்லுவோம், இந்த சல்லி பத்திரமே எங்கேயாவது போய்த்து அங்க சாமான் எடுத்துட்டு வரக்குள்ள மீதி சல்லி என்ன செய்யும்? காணாம போய்த்தரும், அதனால பத்திரமா கொண்டு வரணும்னு எங்க சரி விழுந்துரும் அப்படின்னு நாங்க சொல்லிடுவோம். சொல்லிட்டு இவன் பேத்தி சாமான் வாங்க காசையும் கையில் எடுத்துருவான். கையில் எடுத்துட்டு மிச்ச காசு எடுத்துட்டு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வரக்குள்ள உமா சொன்னா காசு விழுந்துரும்னு சொல்லிட்டா. அவளுக்கு பேசி உமா காசு விழுந்துருச்சு அப்பா, தேடி தேடி பார்த்தா கிடைக்கல. அவன் அது யோசனையே இருந்திக்காது. நம்ம சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன, ஆஹா காசு விழுந்துட்டா உமா சொன்னாங்க எங்க சரி விழுந்துரும்னு சொல்லி விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. விழுகிற மாதிரி நம்ம என்ன செய்வோம்? சொல்லிடுவோம்னு சொல்லிடுவோம். நாங்க என்னண்டா சில விஷயங்களை பேசுற நேரத்துல வீட்லயே இருந்தாலும் கணவன் மனைவி பேசக்கூடிய விஷயம் பிள்ளைகள் நல்லா ஒப்சர்வ் பண்றாங்க, கேட்கிறாங்க. நாங்க ஒரு கதையை சொன்னாலும் அப்படிதான், அந்த கதை தெளிவா இருக்கணும், சரியா இருக்கணும். கண்ணியமானவங்களே, முந்தி காலத்துல இருந்து எங்களுக்கு ஒரு கதையோட சொல்லி தருவாங்க. இதோட இன்னும் தொடர் 2 விஷயம் சொல்லி முடியும். அசர் லேட் ஆகிறதுனால, லேட் ஆகி தொழுகிறதுனால ஒரு சின்ன டைம் ஒன்று எடுக்கும். நாங்க ஒரு கதை ஒன்று சொல்லுவோம். அந்த காலத்துல இருந்து எங்களுக்கு கதை ஒன்று சொல்லி தருவாங்க. என்ன கதை? பாட்டி வடை சுட்ட கதை ஒன்று சொல்லுவாங்க. கதைன்னு கேட்டால் அதுதான் சொல்லுவேன். நீங்க யாருக்குமே தெரியாத கதை இல்லை அது. பாட்டி வடை சுட்ட கதையை எல்லாரும் சொல்லி தருவாங்க. எப்படி சொல்லி தருவாங்கண்டா, ஒரு காக்கா பசியோட இருந்துச்சாம். இப்ப பசியோட இருந்துச்சாம். அது மரத்து கிளைக்கு மேலே ஏறிச்சாம். ஏறினொன்னு ஒரு பாட்டி வடை சுட்டு கொண்டு இருந்துச்சாம். அப்ப அந்த காக்கா ரொம்ப பசி, பாட்டி வடை சுடுது. அங்க பார்த்தோன்னே வடையை கொண்டு போய் திருடி எடுத்துச்சாம். எடுத்ததுக்கு பின்னா அதை போய்த்து மரத்துக்கு கிளைக்கு மேலே ஏறிச்சாம். ஏறி நின்று கொண்டு வடையை வச்சு கொண்டு இருந்துச்சாம். நரி வந்துச்சாம். நரி அதை ஏமாத்தி அந்த வடையை பருத்தி எடுத்ததாம். இப்படி கதை சொல்லுவாங்க. இப்ப புல் என்ன தெரியுமா யோசிக்கும்? பசியோட இருந்தா திருடினா சரி. நாங்க எங்களை கதை அப்படி தானே போகுது. ஒருத்தருக்கு பசி வந்தா அவன் கஷ்டத்துல இருந்தா திருடினா சரி, திருடி எடுத்துட்டு வாருது. திருடி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? முதலாவது பசியை சொல்லி கொடுத்தாச்சு, 2வது திருட்ட சொல்லி கொடுத்தாச்சு, 3வது பொய் சொல்றது திருத்தி கொடுத்தேன். அந்த அந்த நரி வந்து பொய்யை தானே சொல்லிச்சு, பொய் சொல்லி கொடுக்கறத பழக்கியாச்சு. அதுக்கப்புறம் ஏமாத்துறதும் பழக்கியாச்சு. மொத்த கதையும் சுத்தி வளைச்சு பார்த்தேன்னா பொய், ஏமாத்து, அது இது அதுதான். இந்த சைனால இந்த கதையை சொல்லுவாங்க. சீனுமே கதாவில் அசண்டிக்கணும். அவங்க இப்படி சொல்லுவாங்கன்னா, கம்யூனிஸ்ட் நாடு தானே. ஒரு காக்கா பசியோட வந்து நின்றுச்சு, பாட்டி வடை சுட்டு கொண்டு இருந்துச்சு. காக்கா வந்து சொல்லிச்சு, எனக்கு வடையோட தாங்கப்பா. நேர்மையா பசி வந்துச்சு, நேர்மையா கேட்குது. பாட்டி சொல்லிச்சு, என்ன அப்படி இல்லப்பா, இந்த மரம் எல்லாம் என்ன, இந்த மர கட்டைகள் எல்லாம் ஈரமாயிக்குது, அது வேகிறத கொஞ்சம் நேரம் போகும்னு சொல்லக்குள்ள காக்கை சொல்லுது, அப்படியா, எனக்கு சின்ன சின்ன குச்சிகள் எடுத்துட்டு வரையில, காஞ்ச குச்சிகள் நான் எடுத்துட்டு வரேன், அதை கொண்டு வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் அடுப்புல போடுது. இப்ப நல்லா பத்துது அப்புறம் இப்ப பாட்டி கிட்ட கேக்குது, நான் விறகு குணம் தந்தேன், நான் என்ன செஞ்சேன், நான் உழைப்பு செஞ்சேன், உழைப்புக்கு ஏற்ற கூலியை தாங்க,
பசி வந்துச்சு, நேர்மையா கேட்டுச்சு, கிடைக்கல, சரி உழைக்குது, உழைச்சதுக்கு பிறகு கூலியை கேட்குது, முதலாளித்துவம். இப்ப பாட்டி என்ன செஞ்சுச்சு, வடையை சுட்டு முடியக்குள்ள அவங்க மறந்ததுக்கு பிறகு உழைப்பு கேட்கக்குள்ள பாட்டி கொடுக்குது, அந்த உழைப்பு எடுத்துட்டு போகுது. இப்ப நரி வருது, நரி வந்து என்ன செய்யுது, ஏமாத்துது. அப்ப உழைப்பாளியை முதலாளித்துவம் ஏமாத்துது, ஏமாத்து கவ்வ பாக்குது. அது வடையை அப்படியே கீழே விழுந்ததுக்கு பிறகு காக்கா கத்தி, நிறைய காக்காக்கள் கூப்பிடுது, ஆயிரக்கணக்கான காக்கைகள் வந்து யூனிட்டி, ஒத்துமை. அதுக்கு பிறகு அவர்கிட்ட அந்த நரிட்ட இருந்து அதை எடுக்குது. அப்ப யூனிட்டியா ஒன்று சேர்ந்த சொன்ன எங்களுக்கு வரக்கூடிய முசீபத்தோ பிரச்சனை இல்லாம கேளும்னு சொல்லி அவர்கள் அதை சோடிச்சு அழகா கதையை சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க எதை பிள்ளைகளுக்கு சொன்னாலும் அதை நலவாக நல்லதாக சொல்லணும். அதுக்கு ஏத்த கதை தான் நஹ்னு நக்ஸு அலைக நபவும். குர்ஆன்ல இந்த நபிமார்களுடைய சம்பவங்கள், வரலாறுகள், சஹாபாக்களோட சம்பவங்கள், அந்த இந்த கதை ஒன்றும் சொல்ல வேணாம், இதெல்லாம் எடுத்து சொல்லுங்க. நிறைய படிப்பினைகள் அவர்களுக்கு இருக்கும். இப்ப இவங்க மஷூரா செஞ்சுட்டாங்க, என்னண்டா என்ன, இவரை கூட்டிட்டு போகணும். வாப்பாட்ட கேட்டாங்க, வாப்பா அனுப்புறீங்களா? வாப்பாவும் இப்படி சொன்ன உடனே இவங்களுக்கு மனசுல பட்டுச்சு, சரி ஓனாயிட்டு விஷயம் கேட்டாங்க. இப்படி சொன்னதுக்கு பிறகு சரி, எப்படி சரி அனுப்புங்க வாப்பா என்று சொல்லி சொல்றதுக்கு லைன் நகலு, இந்த ஓனாய் வந்து இவரை பிடிச்சா நாங்க என்ன செய்வோம், நாங்க கூட்டமா இருக்கிறோம், நாங்க கூட்டமா இருக்கிறோம். அந்த நேரத்துல நாங்க இதெல்லாம் ஹாசிரூன், நாங்க சும்மா இருக்க மாட்டோம், எங்களுக்கு பலகீனமானவர்கள் இல்லை, நாங்க அவங்களை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், பாதுகாப்போம் என்று சொல்லி நானமார சொன்னதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்றா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புறாங்க. இப்ப எல்லா நானமாரும் சேர்ந்தாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இப்ப கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அவர்கள் என்ன செய்வார்கள், எப்படி கிணத்துக்கு போடுறாங்களா, வேற என்னமாவது செய்யறாங்களா, அதுக்கிடையில் என்ன சரி நடக்குதா, அதற்கு பின்பு என்னென்ன நடக்கும், அதற்கு பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட உயிர் எப்படி தப்பும் என்பதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகளில் நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இப்படி வரும் பொழுது எங்களுக்கு ஒவ்வொன்றிலையும் ஈக்கிற சம்பந்தம், ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய நுணுக்கமான செய்திகள் எங்களுக்கு பார்க்கலும், படிச்சு கொள்ளலும் இன்ஷா அல்லாஹ். அதே போல மேலே வச்சுக்கக்கூடிய அந்த பாக்ஸில் இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இருந்தாலும், பெண்கள் மேலே இருக்கிறீங்க, இந்த வரலாறு சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்டு அந்த கேள்வி எழுதி போடலும். அதே மாதிரி அப்படி இல்லாடி வேற ஷரியா சம்பந்தப்பட்டதோ இஸ்லாம் சம்பந்தப்பட்டதோ வேற விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் சரி, அது நீங்க எழுதி போடுங்க. நான் ஒரு 5 நிமிஷமோ அல்லது 10 நிமிஷமோ இந்த வகுப்புல அது சம்பந்தமாக ஆலோசனை செஞ்சு அதுக்கு தேவையான பதிலை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உங்களுக்கு தருவோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதெல்லாம் பேசுமோ அதன்படி அமல் செய்வதற்கு, விளங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹ்ரன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.